ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளிலிருந்து பேசுகிறேன். நம்ம பப்ளிக் பொதுமக்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்? அதாவது கட்சி சார்ந்தவர்கள், கட்சி சாராதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களை 2 வகையாக பிரிக்கிறோம். இதில் கட்சி சார்ந்தவர்கள் கம்மி தான், கட்சி சாராதவர்கள் தான் அதிகம். சரிங்களா? ஒரு எலெக்ஷன் வரும்போது கட்சி சார்ந்தவர்கள், கட்சி சாராதவர்கள் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரிங்களா? பொதுவாக மக்களுடைய மனசுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதைத்தான் நம்ம எலெக்ஷன் அப்போ நம்ம செய்கிறோம். சரிங்களா? எடப்பாடியார் 2500 3000 கொடுத்தாரு நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும். சரிங்களா? நம்ம அதை வாங்கிட்டு என்ன பண்ணோம்? ஸ்டாலின் அண்ணா வந்தாக்க ஒரு 10,000 தருவாங்க வருஷத்துக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் எல்லாருமே சரி திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க. நானுமே வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு. எங்கள் அம்மா திமுகவின் தீவிர ரசிகை. அது கலைஞர் செத்த அன்னைக்கெல்லாம் எங்கள் அம்மா அவ்வளோ எழுதுட்டாங்க. அவ்வளோ தீவிர ரசிகை எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வேணால் கேளுங்களேன், அவங்க என்ன கட்சின்னு. அவங்க நான் சூரியன் கட்சிம்பாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டாலின் அதெல்லாம் தெரியாது. நான் சூரியன் கட்சிம்பாங்க. அது வேற ஒரு அண்ணன் காரணம். எங்கள் எதிர் வீட்டு அண்ணன் வரதன் ஒருத்தர், அவர் ரொம்ப தீவிர ரசிகர். அதனால் வரதனுக்காக நான் திமுகவில் இருக்காம்பாங்க எங்கள் அம்மா. வரதன் திமுகவுக்கு ஓட்டுன்னு கேட்டார்னா எங்கள் அம்மா வரதன் பேச்ச மீற மாட்டாங்க எங்கள் அம்மா. அதனால் திமுகவின் தீவிர ரசிகன்னு வச்சுக்கோங்களேன். சரி, மார்ச்சில் எலெக்ஷன் முடிஞ்சது, ஏப்ரலில் கவுண்டிங் ஆகிடுச்சி. பிப்ரவரியில் எலெக்ஷன், ஏப்ரலில் கவுண்டிங் ஆகிடுச்சி. அடுத்த ஜூன் மாதம் ஏதோ ஒரு நாள் வந்துச்சு, நினைவு நாளாக என்னன்னு தெரியல. ஆனால் என்ன சொன்னாங்க, 13 பொருளோ 19 பொருளோ தெரில, மளிகை பொருள்கள் எல்லாம் கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த பொங்கல் அப்படியே கழுதை தேஞ்சு கட்டெருமானுச்சுன்ற மாதிரி இந்த பொங்கலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே கொடுக்கல, காசும் கிடையாது. எல்லாமே இந்த 1000 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா உதவித்தொகை, அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, கொடுக்குறாங்க. சரி, எல்லாம் நம்ம ஒன்றும் பிச்சை எடுத்துட்டு இல்லை, அதுவும் ஓகேன்னே வச்சுக்கோமே. இந்த வருஷங்க எங்கள் ஏரியாவிலலாம் அந்த கரும்புன்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள். அது கரும்பு இல்லை, கட்சிக்காரர்களின் குறும்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க அந்த கரும்பு. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் கரும்பு சாப்பிட்டது இல்லைங்க. நான் வாங்கி யார்கிட்டையாக தான் கொடுப்பேன். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கரும்பு, இந்த அளவு கரும்பை வாங்கி யார்கிட்டையாவது இந்த கரும்புன்னு சொல்லி குண்டி கொடுத்தா நம்மளை செருப்பால் அடிக்க மாட்டாங்க ஜனங்க. ஒருத்தருக்கு இரவு கொடுத்தா கூட கொஞ்சம் மொத்தமாக கொடுக்கணும்ல. எங்கள் ஏரியா 19வது வார்டா 31வது வார்டு, இப்போ 19வது வார்டு ஆக்கினாங்க. இதே தாங்க கரும்பு எல்லாருமே தூக்கி குப்பையில் தான் போட்டாங்க. இதை என்கிட்ட ஒருத்தர் இருந்தால் நீ நட்டாவது வைன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது என்னத்தை நட்டு வைக்கிறது பாருங்கள், இதுவே நட்டுக்கிட்டு நிற்கிது, இது என்னத்தை நட்டுக்கிட்டு வைக்கிறது. சரி, அதுவும் போச்சு. நான் என்ன சொல்கிறேன், அம்மா வேணாம்மா, இந்த குச்சி எனக்கு வேணாம்மா, அப்போலாம் குச்சி நீ வச்சிக்கமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரேஷன் கடையிலன்னு வச்சுக்கோமே. பார்த்து கொடுக்குறாங்க அந்த திமுக காரங்க, அந்த கவுன்சிலரு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மொத்த கருமா கொடுத்துட்டு நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு இந்தமாரி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவனும் தர்மம் எடுக்க வரலாமா, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது ஓகேன்னே வச்சுக்கோமே. சரி, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? எல்லா மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் உண்டுங்கிற ஒரே ஒரு வாக்குறுதி தான் திமுக ஜெயிச்சுது. திமுக ஜெயிச்சது மகளிர் உரிமை தொகைங்கிற ஒரே ஒரு வார்த்தை. ஒரு படத்தில் சொன்னால அந்த வார்த்தையில் நான் விழுந்துட்டேன். அந்த மாதிரி அந்த வார்த்தையில் மக்கள் நாம் விழுந்து திமுகவை ஏற்றி விட்டோம் இல்லையா? அப்புறம் என்னாச்சு, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சாங்க. நான் உண்மையிலே சத்தியமாக எனக்கு 1000 ரூபா வரல அப்படின்ற ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் யாராவது விருதாசலம் சார்ந்தவங்க இருந்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் தான் பக்கத்தில் விருதாசலம் நகராட்சியில் விசாரிங்க. இந்த எல்லோரும் வறுமை கோட்டு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு கேட்டாங்களே, நான் கொண்டு கொடுக்கல. தெருவில் டாக்டர் பொண்டாட்டி கொண்டு கொடுத்தாங்க, மாட்டு டாக்டர் பொண்டாட்டி கொண்டு கொடுத்தாங்க, இன்ஜினியர் மனைவி கொண்டு கொடுத்தாங்க, மணியக்காரங்க மனைவி கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் நான் கொண்டு கொடுக்கல. எங்கள் அம்மா சொன்னாங்க, எல்லோரும் கொண்டு கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் கொண்டு கொடுக்கல? ஏம்மா, நான் 5 டிகிரி வாங்கியிருக்கேம்மா, 3 யூனிவர்சிட்டி பார்த்துருங்கம்மா, நான் போய் வறுமை கோட்டு கீழே இருந்தால் நான் 3 யூனிவர்சிட்டியில் 5 டிகிரி வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேடம், நான் இது வரைக்கும் எந்த அரசாங்கத்தின் இந்த மாதிரி தொகைகள் எதுவும் நான் அப்ளிகேஷன் போட்டு வந்தது இல்லைங்க. நாங்கள் அரிசி அட்டை, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, பொங்கல் பணம் கொடுத்தாங்கன்னு நான் வாங்கியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நானாக சென்று எனக்கு இந்த உதவித்தொகை கொடுங்க, எனக்கு இந்த உதவித்தொகை கொடுங்க, நான் இது வரைக்கும் எந்த அரசாங்கத்திட்டையும் பெட்டிஷன் போட்டது கிடையாது, கேட்டதும் கிடையாது.
இது எங்கள் விருதாசலம் நகராட்சியில் நல்லா தெரியும். கீதா மேடம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்ளிகேஷனு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். நான் பொய் சொல்லலை, சரிங்களா? அப்படி இருக்கும்போது சரி உரிமை தொகை கொடுக்குறாங்க. அது என்ன கணக்கில் கொடுக்குறாங்க? அவங்க ஆராய்ந்தது பேன் கார்டை மட்டும்தான், சரிங்களா? ஒரு அம்மா அவங்க மீன் ஆயிடுறாங்கங்க. அவங்க டெய்லியும் போய் மீன் ஆஞ்சி தன்னோட இறந்தால் தம் பணத்தை எடுத்து போடணுங்கிறதுக்காக ஒரு 1 லட்ச ரூபா சேமித்து வச்சுருக்காங்க. தனக்கு ஒரு உடல் உபாதை வந்துச்சுன்னா என்ன செய்ய, அறுவை சிகிச்சைக்காக ஒரு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா தாங்க அவங்க பேன் கார்டில் சேர்ந்து வச்சுருக்காங்க. மற்றபடி அவங்க இருக்கிறது கூரை குடிச்சா, அதுவும் வாடகை வீடு, மீன் ஆஞ்சாதான் அவங்களுக்கு சோறு. உனக்கு 2 லட்ச ரூபா இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு காசு வரலிங்க. அவங்க பேர் காமாட்சி. அவங்க பேர் இல்லை காமாட்சி, சாந்தி. இன்னொருத்தவங்க காமாட்சின்னு ஒருத்தவங்க. அவங்களுக்கு ஆதார் கார்டும் கிடையாது, பேன் கார்டும் கிடையாது. ஏதோ சூழ்நிலை ரொம்ப தற்குறி, படிக்காத தற்குறி, அதெல்லாம் எடுக்காம விட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பணம் வரல. அவங்களும் மீனாஞ்சி தான் சாப்பிட்றாங்க. தனியாக கணவன் கிடையாது, பிள்ளை கிடையாது. ஆனால் 1.5 கோடி ரூபாயில் மனக்கட்டு, அதில் 80 லட்சம் ரூபாயில் வீடு, சரிங்களா? 2 வீடு வாடகை வருது. அவங்க வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக கல்யாண மண்டபம் மாதிரி வீடு. 40 லட்ச ரூபா அவங்க 2வது மாடி ஓட்டும்போது மட்டும் வீடு, சரிங்களா? அவங்க வீட்டிலங்க 3 காடம் 4 காடம், எல்லா காடுக்கும் உரிமை தொகை வருது. நம்ம என்ன செய்யறோம்? இப்போ நான் இருக்கிறேன், எங்கள் அம்மா இருக்காங்க, 2 பேரும் என்ன செய்யுது, தனித்தனியாக காடை பிரிச்சுக்காது. ஏன்னு கேட்டாக்கா 2 பாமாயில் பாக்கெட்டு வரும். பாமாயில் பாக்கெட்டுக்காக தான் ஆக்சுவலி அவங்க பிளான் போட்டது. ஆனால் பொங்கல் பணம், தீபாவளி பணம் எல்லாமே 2 காடுக்கு வருது. இன்ன வரைக்குங்க எங்கள் அம்மா அதை படுத்துருக்காங்க. அம்மா எங்கள் அம்மா அதை படுத்துருக்காங்க. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, நம்மளும் காடை 2ஆக்குவோம், 2 பேருக்கும் காசு வரும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவை ரேஷன் கடை அவங்க வந்ததே கிடையாது. அவங்க ஆயுசில் ரேஷன் கடை பார்த்தது கிடையாது. நான் சொன்னேன், அதை படுத்துருக்காங்க பாருங்க. நான் சொல்லுவேன், 1000 ரூபா காசுக்காக இனிமேல் உன் வாழ்நாளில் உன் காலு ரேஷன் கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஒரு பாமாயில் பாக்கெட்டுக்காக நான் உன்னை கொண்டு ரேஷன் கார்டு நிறுத்த மாட்டேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் நானும் எங்கள் அம்மாவும் ஒரே கார்டில் தான் இருக்கோம். நாங்கள் இதே 2 கார்டு ஆகணும்னா நாங்கள் ஆக்கி நாங்கள் வாங்கலாம். ஒரு பாமாயில் பாக்கெட்டு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கலாம் இல்லையா? வாங்க மாட்டோம். எங்கள் அம்மாவை நான் எங்கேயுமே அந்த மாதிரி நான் அனுப்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி என்னோடய குணம் அது. இதுக்கு இந்த ரேஷன் கார்டை நாங்கள் பிரிக்காமல் வச்சுருக்கோம். இதை விட என்ன உதாரணம்? ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க, இவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்க, ஒரு 20,000 ரூபா வீட்டு வாடகை வருது, ஏன்னா பசங்கள்லாம் 4 பசங்க சம்பாதிச்சு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வீட்டில் 3 கார்டுக்கு பணம் வருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கணக்கில் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க? நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கத்தை சார்ந்தவர்களே, உள்ளாட்சித்துறையை சார்ந்தவங்களே, நான் என்ன சொல்கிறேன், யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க? தமிழகத்தில் 1 கோடி மக்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த 1 கோடி மக்களோட அட்ரஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். யார் யார் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு 35 கிலோ அரிசி கொடுக்குறீங்க, அந்த அட்ரஸும் உங்கள் கையில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அலுவலரை வைங்க, அவங்க வந்து அவங்க சொல்கிறது, அவங்க பணத்தை வாங்கிட்டு கூட பொய் சொல்லுவாங்க, நாங்கள் நம்ப மாட்டோம் அதெல்லாம். அதனால் ஆன்லைனில் கேமராவை ஆன் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் வந்து உதவித்தொகை வாங்குறீங்களா, உங்கள் வீடு நீங்கள் குடியிருக்கிற சமைக்கிற வீடு எதுன்னு சொல்லி காட்டி, பொய்யா கேட்கக்கூடாது. அக்கம் பக்கத்தார காட்டி உங்கள் வீடு எதுன்னு கேட்கணும். ஏன்னா அவங்க வேறு வீட்டை கூட அவங்க காட்டலாம். அப்போ அந்த கேமராவில் போய் அந்த வீட்டை வந்து நீங்கள் காட்டுங்க. கேமராவில் ஆன்லைனில் எல்லா மக்களுக்கும் காட்டுங்க. அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்களா, அவங்க அந்த 1000 ரூபா பெறத்துக்கு தகுதி, இப்படி எல்லா வீட்டையும் நீங்கள் என்கொயரி போடுங்க. உங்களுக்கு ரொம்ப காசாகும். ஏன்னா 1 கோடி குடும்ப அட்டையில் 70 லட்சம் குடும்ப அட்டை வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாயிடும் சார். உங்களுக்கு மாதம் 70 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாயிடும். நல்லா யோசிச்சு பார்த்து இந்த ஸ்கீமை வந்து ரன் பண்ணுங்கள். சும்மா நாங்கள்லாம் ஒன்று எப்படி பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா? நான் ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. தயவு செஞ்சு இதுக்கு நடவடிக்கை எடுங்க அரசாங்கமே. ஏழையாக இருக்காங்களா, கூரையில் இருக்காங்களா, ஓட்டை வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுங்க. நான் எனக்கு கூட நான் கேட்கவே இல்லைங்க. இந்த காமாட்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, மீனவ பெண், புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, ஆதார் கார்டும் இல்லை, ரேஷன் கார்டும் இல்லை, அவங்களுக்கு கொடுங்க. எனக்கு வேணாம். ஆனால் இந்த மாதிரி கொழுப்படுத்தவங்களுக்கு கொடுக்கறது நிறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கணக்கில் வைக்கிற அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இதில் நிறையா பேருக்கு கோவம் கூட வரும். மனசாட்சியோடு யோசித்து பார்க்குறவங்களுக்கு கோவம் வராது.